மதச்சார்பின்மையை பேசியே தீர வேண்டும். மன்னிச்சிடுங்க. அம்பேத்கர் அவர்கள் வந்து பிளாக் சி யூடியூபர் அனு அவர்கள் பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நாம் எல்லோருமே நம் தலைவருக்காக இங்கு வந்திருக்கிறோம், வெவ்வேறு ஊர்களிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து, இந்தியாவிலிருந்து. ஆனால் அனு அவர்கள் அமெரிக்காவிலிருந்து தன் சொந்த செலவில் தலைவர் அவர்களின் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்வேன் என்று வந்திருக்கிறார். இதோ அனு, இந்த மேடை உங்களுக்காக. வணக்கம். ஐயா தெருக்கி விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால பதட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிளாக் சி அனுன்னு அனௌன்ஸ் பண்ணதில் என்னோட பேர் ரொம்ப தெளிவாக இங்கே வந்து பதிவு செஞ்சுட்டாங்க. ஏன்னா கொடுத்துருக்க தலைப்பு அப்படி மதச்சார்பின்மை அப்படின்னு நான் இன்னைக்கு பேசிட்டு வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கே எனக்கு புது புது பேர்லாம் வச்சுருவாங்க. ஃபாத்திமா அனு, ஜெனோ அனுன்னு ஏதாவது பேர் வச்சுருவாங்க. அதனால் அனு தான் என்னுடைய பேர். அதை நான் தெளிவாக இங்கே பதிவு செஞ்சுக்கிறேன். லேபுன்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு எத்தனை லேபு தெரியும்? இப்போ ஸ்கூல் காலேஜில் கெமிஸ்ட்ரி லேப் இருக்குது, கம்ப்யூட்டர் லேப் இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் ரெண்டு அதிகமான லேப் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் இந்தியர்களா இல்லையா அப்படின்னு ரிசல்ட் கொடுப்பாங்க. இன்னொரு லேப் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது நீங்கள் என்ன சாதியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் தமிழரா இல்லையானே இங்கே வந்து ரிசல்ட் கொடுப்பாங்க. அதனால தான் என்னோடய பேரை நான் வந்து தெளிவாக பதிவு செஞ்சுட்டு ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். எனக்கு வந்து தொல் திருமாவளவன் அண்ணாவை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்டெப் அஹடாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர். அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னா அண்ணா தான், அடிச்சிக்கவே முடியாது. அதாவது மதச்சார்பின்மை அப்படிங்கிற தலைப்பை யூடியூபர்ஸ் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே அண்ணா சொன்னது என்ன அப்படின்னா, வன்னியரசன் கிட்ட தான் சொன்னாங்க. அப்படி தானேண்ணா? ஒரு பெண் கண்டிப்பாக இந்த தலைப்பை எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தொலைவு மைல் தூரத்தில் இருந்த என்ன 7 முறை அண்ணா வந்து அழைப்பு விடுத்து இங்கே வரவழைச்சாங்க. நான் ஒரு 7 நாளுக்காக தான் வந்திருக்கேன், நாளைக்கு கிளம்புறேன். இப்போ ஏன் பெண் மதச்சார்பின்மை பேச வேண்டும்? ஏன்னா அண்ணா அவர்கள் திரும்ப பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணா வந்து பெண்களை இழிவுபடுத்திட்டார். அதாவது மனு தர்மத்தில் பெண்களை இவ்வாறாக இவ்வாறாகலாம் இழிவுபடுத்தி இருக்கு அப்படின்னு அண்ணா சொல்லிட்டாங்க. அப்படின்னா திருமாவர்கள் பெண்களை இழிவுபடுத்திட்டார் அப்படின்னு 1 வருஷத்துக்கு தம்ப்நெயில் வச்சு வீடியோ ஓட்டுவாங்க. இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன போட போகிறாங்க? பெண்களை இழிவுபடுத்திய பெண் அப்படின்னு வைப்பாங்களா? சரி, வைக்கட்டும். இந்த 15 வருஷத்தில் நீங்கள் பல கதைகளை ஒரு தலைவர் மூலமாக கேட்டிருப்பீங்க. அதாவது ஹாரி பாட்டர் ஃபிக்ஷன் ஸ்டோரியை விட அதிபயங்கர பிரம்மாண்டமான கதைகளை கேட்டிருப்பீங்க. அதோடு சேர்ந்து இந்த கதையும் கேட்டுக்கோங்க. இது பாட்டி வடை சுட்ட கதை மாதிரி தான். மிடில் ஈஸ்டில் மெடிவல் டைம்ஸில் நடந்ததாக சொல்லப்படுற, அதாவது ஏஜென்ட் ஈஜிப்டில் நடந்ததாக சொல்லப்படுற ஒரு கதை. அதை வந்து தலைமுறையாக கடத்திட்டு வந்திருக்காங்க. என் வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஆரி அப்படிங்கிற பெண் மிடில் ஈஸ்டை சார்ந்தவர். அவர் சொன்ன கதை தான். என்ன அப்படின்னா, அந்த டைமில் மன்னர் வந்து ரேண்டமாக இன்ஸ்பெக்ஷன் போவாராம். அப்படி போகும்போது அங்கே இருக்கிற குழந்தைகளை பார்க்குறாரு அப்படின்னா அவங்கக்கிட்ட ரேண்டமான கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாராம். அதற்கு அந்த குழந்தைகள் சரியான பதிலை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பரிசு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ தமிழ் சினிமா பார்த்துருக்கோம், பொண்ணையும் பொருளையும் அள்ளி கொடுப்பாரு, அப்படிதானே? அப்படிதான் இல்லை, தலையை கொய்து விடுவாராம். யாரோட தலையை? அந்த குழந்தையின் தாயோடைய தலையை. ஏன்னா தாயால தான், ஒரு பெண்ணால தான் ஜென்ரேஷனாக மதத்தையோ சாதியையோ இத்தாதி கஸ்டம்ஸையோ பிலீவ்ஸையோ கொண்டு செல்ல முடியும்னு வடிவேல் சொல்ற மாதிரி, கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடாங்கிற மாதிரி, கதையா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடா, அப்போ கூட எங்களை தான் கொல்லுவீங்களா, எங்களை தான் நம்புவீங்களாங்கிற மாதிரி இந்த சாதியை மதத்தை எல்லாத்தையும் நீதாமா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க பெண்கள்கிட்ட ஏதோ கிரீடத்தை கொடுத்து உயர் பதவி கொடுத்த மாதிரி கொடுத்து உட்கார வச்சிடுறாங்க. அவங்களும் இதை என்னமோ ஒரு பெரிய பதவி மாதிரி குழந்தைங்க கிட்ட கடத்திக்கிட்டே இருக்காங்க. அதற்காகவாவது பெண்ணாகிய நாம் மதச்சார்பின்மையை பேசியே தீர வேண்டும். மன்னிச்சிடுங்க.
அம்பேத்கர் அவர்கள் வந்து ஃபேஸ் பண்ண அதே பிரச்சனையை வந்து திருமானாவும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு முறை ஒரு விவாதமாகவே ஒரு கேள்வி வந்து அவர்கிட்ட முன்வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து எல்லா மக்களுக்காகவும் பேசுகிறீங்க, ஆனால் உங்ககிட்ட மகர் மக்கள் தானே வந்து சேர்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னார் அப்படின்னா, அது என்னோட பிரச்சனை இல்லை, இந்த சமூகத்தின், அதாவது சொசைட்டியோட பிரச்சனை அது அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தீராத பிரச்சனை அப்படின்னா அண்ணனுக்குமே. இவர் ஒரு சாதிய தலைவர், தலித்தின் தலைவர் அப்படிங்கிற அடையாளப்படுத்தணுங்கிற முடிவிலேயே சங்கிகள் இருக்கிறாங்க. அவருடைய உயரத்தை குறைத்து காமிப்பதற்காகவே சங்கிகள் அதை செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் எப்படி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஒரு சில தலைவர்களை இந்த நாடகத்துலலாம் இவருக்கு பதில் இவர் அப்படின்னு வருவாங்கள்ல, அது மாதிரி நீங்கள் என்ன ஒற்றுமையாக இருக்கீங்க, நீங்கள் என்ன வந்துட்டு எஸ்சி எஸ்டி மக்களும் ஓபிசி மக்களும் ஒன்று சேர்ந்துட்டு இருக்கீங்க, ஒருங்கிணைஞ்சிட்டு இருக்கீங்க, இது சரிப்பட்டு வராதே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பதிலான தலைவர் இவள் தான் அப்படின்னு நம்மளை அறுவடை செய்து அவர்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சியும் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பீமா மறந்துடுச்சு, பார்த்து சொல்கிறேன், மறந்துடுச்சு, டென்ஷன் இல்லை, பீமா கொரிகான் வார் அப்படிங்கிற கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கொரிகான் வார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேஸ்வாஸ் அப்படிங்கிற ஒரு 3% அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது ஒரு ஒடுக்குமுறையை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இதில் என்னன்னா, கனடாவில் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு 50 அடிக்கு ராமர் கோவில் வந்து கட்டியிருக்காங்க, ராமர் சிலையை கட்டியிருக்காங்க. அதை வந்து அங்கே உள்ள சங்கிங்களாக இருக்கட்டும், இங்கே உள்ள சங்கிங்களாக இருக்கட்டும் தூக்கி தூக்கி கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இப்போது விநாயகர் சதுர்த்தி வரப்போது என்ன அலப்பறை பண்ணுவாங்கன்னு தெரியும். 2 கிலோமீட்டரில் இருக்கிற கோவிலுக்கு நேராக வெரசா போனால், வெரசா வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? ஃபன்னு கிடையாது. இப்படியாக்கா 5 கிலோமீட்டர் போனால் மசூதி வரும், அப்படியாக்கா 5 கிலோமீட்டர் போனால் சர்ச்சு வரும். அங்கெல்லாம் போய் கலவரத்தை பண்ணி பிரச்சனையை பண்ணி அப்படி வந்தால் தானே யோயோவா ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் பண்ணுற வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் வெளிநாடுகளில் இந்த மாதிரியான சிலைகளையோ கோவிலையோ திறந்துட்டா ஒரே கொண்டாட்டம் தான் போங்க. பிஏபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிநாதா டெம்பிள் இருக்குது. அவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்களாம் ஹிந்துக்கள் இல்லைப்பா, எங்களெல்லாம் அறநிலைத்துறையில் சேர்த்துறாதீங்க அப்படின்பானுங்க. ஆனால் ஹிந்துக்கள் தான் அவங்களுடைய டெம்பிள் தான் நியூ ஜெர்சியில் வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெம்பிள் அப்படிங்கிற பேர் எடுத்திருக்கு. அதே கோவிலை துபாயில் ஆரம்பித்தாங்க போன வருஷம். மோடிஜி அவர்கள் போனார். அந்த கோவில் வந்து வெஸ்ட் ஏஷியாலேயே வந்து லார்ஜஸ்ட் டெம்பிள் அப்படிங்கிற பேர் எடுத்திருக்கு. இதில் இந்த நியூ ஜெர்சியில் இருக்கிற டெம்பிளாவது பார்த்துக்கோங்க, அவனுங்களே காசு கொடுத்து இடம் வாங்கினதான் கிறிஸ்துவ மண்ணில். ஆனால் இந்த துபாயில் கட்டின கோவில் ஒரு இஸ்லாம் சமூகத்தினர் இலவசமாக கொடுத்துட்டாங்கன்னு அங்கே பேச வேண்டியது. ஆனால் இங்கே மசூதி மேலே ஏறி நின்று பிரச்சனை பண்ண வேண்டியது. சரி, யோகி ஆதித்யநாத் என்ன சொல்கிறாரு? ஹோலி பண்டிகை, உங்களுக்கு என்ன மசூதிக்கு வந்து தான் தொழணுமா? வீட்டிலேருந்து தொழுந்துட்டு போங்களேன், ஒரு 5 தொழுகை அது வீட்டிலேருந்து செஞ்சுருங்க அப்படிங்கிறார். எங்கு வாழ்கிறது ஜனநாயகம்? இதற்காகவாவது நாம் மதச்சார்பின்மை பேசியே தீர வேண்டும் அல்லவா? பேசணும், கண்டிப்பாக பேசணும். இப்போது இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். எதை ரிவைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, நீ சிட்டிசனா இல்லையா அப்படின்னு அவங்க முடிவு பண்ண போகிறாங்க. இதை முடிவு பண்ண வேண்டியது உள்துறை அமைச்சகம். ஆனால் யார் பண்ணிகிட்டு இருக்காங்க? எலெக்ஷன் கமிஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, என்னெல்லாம் வச்சுருக்கீங்கடா எஸ் நோ டாக்குமெண்ட்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோக்கு ஆதார் கார்டெலாம் கிடையாதுங்க. என்ன மாதிரியான ஆதார் கார்டு? பயோமேட்ரிக்ஸ் உள்ள ஆதார் கார்டு, அதாவது கருவிழியும் தம் இம்ப்ரெஷன் உள்ள அந்த ஆதார் கார்டை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி, அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டை ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ என்ன தாண்டா ஏற்றுப்பீங்க அப்படின்னு கேட்டால், பர்த் சர்டிஃபிகேட்டை ஏற்றுக்குவோங்க, ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் வச்சுருக்கீங்களா, ஏற்றுக்குவோம், ஸ்கூல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, ஏற்றுக்கோங்க. ஏன் ஆதார் கார்டை ஏற்றுக்க மாட்டேங்கிற, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை ஏற்றுக்கிற அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் டூப் போட்டுடலாம், ஸ்கூல் சர்டிஃபிகேட் டூப் போட முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டையே ஃபேக்கு தான் போட்டு வச்சுட்டு இருக்கிறாருன்னு பரவாயில்ல செய்தி இருக்குது.
அப்போது நம்ம ஸ்கூல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ஃபேக்கு போட முடியும் அப்படின்னா அதை ஏற்றுக்கிறீங்க, இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டால், இல்லைங்க இதுதான் எங்களுக்கு வேணும். சரி, பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டிலையாவது குறைஞ்சபட்சம் நம்ம எல்லாரும் முதல் தர பட்டதாரியாக வந்துட்டோம். நம்மக்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற அவேர்னஸ் இருக்கும். வட மாநிலத்தில் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாதா? இப்போ கூட அவங்க பர்த் சர்டிஃபிகேட்லாம் எடுத்திருக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்குறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த மத சிறுபான்மை மக்களையும் பின்தங்கிய மக்களையும் ஓட்டெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நீ எங்களுக்கு எப்படினாலும் போட போகிறதில்ல. ஏன்னா இந்த 15 வருஷத்தில் நீங்கள் பின்தங்கிய மக்கள் எல்லாருமே நம்ம பின்தங்கிட்டே போயிட்டுருக்கோங்கிறப்போ நம்ம எப்படி ஓட்டு போடுவோம்? அதனால் வந்துட்டு அவங்க ஓட்டு பண்ணுறவங்க, நீங்கள் எனக்கு ஓட்டு போட மாட்டேன், அதனால் உன் ஓட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறாங்க. சரி, இதை இப்படி தான் சிட்டிசன்ஷிப் மற்ற நாடுகள்லையும் செஞ்சிட்ருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஆமாம், இதே டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க, இதே தான் கேட்குறாங்க. ஆனால் என்ன சிக்கல்னா, நம்ம 2025 தான் ரிவிஷன் கொண்டு வந்திருக்கோம் சொல்யூஷன் கொடுக்காம. ஆனால் 1900 பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா போன்ற நாடுகளில் இதை கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வரும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சரிப்பா உனக்கு ஸ்ட்ராங் டாக்குமெண்ட் பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இல்லையா, பரவாயில்ல, வீக்கர் டாக்குமெண்ட்டாக இருக்கிற ஏதோ ஒரு டாக்குமெண்ட், குழந்தை பிறந்திருக்கும் போது செவிலியர் இருப்பார், அவங்க ஒரு லெட்ரு கொடுத்தா போதும். இல்லைன்னா இந்த கிராமப்புற தலைவர்கள் இருப்பாங்களே, கவுண்டி கிளர்க், அவங்க கொடுத்தா அந்த இது கூட போதும், கொண்டு வான்னு சொல்லி ஒரு 4 வீக்கர் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து இன்னைக்கு அங்கே இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் மேண்டேட்ரின்னு வச்சுருக்கத தூக்கிட்டு வந்து நம்மக்கிட்ட இதெல்லாம் இருந்தால் தான் உனக்கு ஓட்டுரிமை அப்படிங்கிறது சிறுபான்மை மக்களை அவர்களோட ஓட்டை சிதறடிப்பதற்காகவும் பறிப்பதற்காகவுமே. அதனால் நாம் மதச்சார்பின்மை பேசியே ஆக வேண்டும் என சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.